ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம த சைக்காலஜி ஆஃப் மணிங்கிற புத்தகத்தை பற்றி பார்க்கலாம். நான் உங்கள் சங்கமித்திரன். மார்கன் ஹவுசல் எழுதிய சுவாரஸ்யமான புத்தகம். ஒரு குவிக் வியூ பார்க்கலாம் வாங்க. அறிவாளிகள் ஏன் ஏழையாகவே இருக்கிறாங்க, படிக்காதவங்க ஏன் நல்லா ரிச்சா இருக்கிறாங்க? இதுக்கு காரணம் என்னன்னா, பணம் அறிவோடு அதிகமாக தொடர்பில்லாமல் நடத்தையோடு தொடர்புடையதாக இருப்பதுதான் காரணம். பணம் தொடர்பான முடிவுகள் பெரும்பாலும் உணர்வு பூர்வமானவை, தர்க்கமற்றவை. நீங்க பணத்துடன் எப்படி செயல்படுறீங்க என்பது அதை பற்றி அறிவுக்கு மேலாக முக்கியமாகும். நாம் பணத்தை கையாளும் வழி நம்முடைய வாழ்க்கை அனுபவங்களாலும் நம்முடைய பின்னணி மூலம் வருது. அதாவது 2 பேர் ஒரே அளவு பணம் சம்பாதிக்கலாம், ஆனால் பணத்தை மிகவும் மாறுபட்ட முறையில் கையாளலாம். கடின உழைப்பு முக்கியம்தான், ஆனா அதிர்ஷ்டமும் நேரமும் வெற்றியில் பெரிய பங்கு வகிக்குது. அதை எப்படி சொல்லலான்னா, பல வெற்றியாளர்கள் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் இருந்தாங்க. சிலர் எவ்வளவு சம்பாதிச்சாலும் திருப்தி அடைய மாட்டாங்க. ஸோ எப்போதும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் என்ற மனநிலை ஆபத்தான மோசமான முடிவுகளை எடுக்க அவங்கள தூண்டலாம். நீங்க பொறுமையாகவும் தொடர்ச்சியாகவும் ஒரு செயலை செய்யும் போது செல்வம் மெதுவா வளர்த்து பல வருஷமா கிடைச்ச சின்ன சின்ன லாபமானது குயிக்கா கிடைக்கிற லாபத்தை விட அதிக சக்தி வாய்ந்ததா இருக்கும். பணத்தை சம்பாதிப்பது கொஞ்சம் கடினம்தான், ஆனால் அதை வச்சு பாதுகாப்பது அதை விட ரொம்ப கஷ்டம். நீங்கள் சம்பாதித்ததை பாதுகாக்க கட்டுப்பாடு புத்திசாலித்தனமான முடிவுகள் தேவை. உண்மையான செல்வம் என்பது உங்கள் நேரம் மற்றும் வாழ்வை பொறுத்தது. அதாவது பணம் உங்களுக்கு சுதந்திரம் அளிக்க வேண்டும், மன அழுத்தத்தில் சிக்க வைக்க கூடாது. உண்மையான செல்வம் நீங்கள் சேமிக்கும் பணம், நீங்கள் செலவழிக்கும் பணம் அல்ல. பணத்தை வெளிக்காட்டுதல் என்பது உங்களிடம் பணம் பற்றாக்குறையாக இருப்பதை சொல்லுது. ஸோ பணம் என்பது நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு கருவி மட்டுமே. அமைதி, சுதந்திரம் மற்றும் பாதுகாப்பை பெற அறிவுடன் அதை பயன்படுத்துங்க. ஸோ இதிலிருந்து முக்கியமா நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, உண்மையான குறிக்கோள் பணக்காரனா இருப்பதோட உங்கள் வாழ்க்கையில் பாதுகாப்பாக, அமைதியாக மற்றும் கட்டுப்பாட்டில் இருக்கணும். மற்றவர்களை விட பணக்காரராக இருக்க தேவையில்லை. பயமின்றி வாழ்வதற்கு தேவையான அளவுக்கு மட்டுமே பணம் வேணும். உண்மையான வெற்றி இரவில் அமைதியாக உறங்குவதில் உள்ளது, மற்றவங்கள் அட்ராக்ட் பண்ணுவதில் இல்ல. பணம் வேணா வசதியை வாங்கலாம், ஆனால் மன அமைதியை வாங்க முடியாது. இதிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, பணம் உங்கள் வாழ்க்கையை ஆதரிக்கணும், ஆனால் வாழ்க்கையை மறக்கிற காரணமாக மாறக்கூடாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். இது போல ஏராளமான நல்ல செய்திகளை உங்களுக்கு கொடுக்க உதவும். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.